Hello students, welcome back to our channel மாணக்கராசிரியர். இன்னைக்கு இந்த வீடியோல 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான பேப்பர் பிரசன்டேஷன் வீடியோ தான் பார்க்க போறோம். சோ அது பார்க்கிறதுக்கு முன்னாடி மாணக்கராசிரியர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்க. சோ 10th இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்ப்ல வேல்யூஷன் பண்ண ஒரு ஆன்சர் ஸ்கிரிப்ட் 100க்கு வந்து பாத்தீங்கன்னா 97 வந்து ஸ்கோர் பண்ணிருக்காங்க. இவங்க எப்படி பேப்பர் பிரசன்டேஷன் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். சோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணிருங்க. மாணக்கராசிரியர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழ உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆன் பண்ணுவீங்க. 1 மார்க் பொறுத்த வரைக்கும் 12 1 மார்க் வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட்டா எழுதிருக்காங்க. சோ இந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்ப்ல வேல்யூஷன் process எல்லாமே இருக்கும். சோ கண்டிப்பா இது ஒரு மாடலுக்கு பாத்துக்கோங்க. சோ வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்க. மாணக்கராசிரியர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழ இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆன் பண்ணுவீங்க. சோ அடுத்து பாத்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்ப்ல எப்படி வேல்யூஷன் பண்றாங்கன்னு சொல்லி ஒன் பை ஒன்னா நிறைய ஆன்சர் ஸ்கிரிப்ட் எல்லாமே அப்டேட் பண்ணுவேன். ஸோ பப்ளிக் எக்ஸாமினேஷன் போகிறதுக்கு முன்னாடி 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இதில் இருக்கக்கூடிய ஆன்சர் ஸ்கிரிப்டில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. எப்படி பேராகிராஃபு இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசன்டேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணிடுங்க. மறக்காத மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய அந்த பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ எல்லாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா 10th இங்கிலீஷ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணணும். அடுத்தடுத்த பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ நான் ஒன் பை ஒன் அப்டேட் பண்ணுறேன். அந்த அப்டேட்லாம் உங்களுக்கு வரணும்னா மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆன் வைங்க. ஸோ உடனுக்குடன் அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத நம்முடைய வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, டெலகிராம் குரூப் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் 10th இங்கிலீஷ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணுறதுக்கு நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐகானை மட்டும் ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. ஸோ இப்படி தான் 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் பேப்பர் வேல்யூஷன் ப்ராசஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த ப்ரெசன்டேஷன் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எப்படி வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணணும், என்ன மாதிரி ப்ரெசன்டேஷன் பண்ணணும்னு சொல்லி ஜஸ்ட் நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்படி வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோலாம் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் வேல்யூஷன் ப்ராசஸ் எல்லாமே இருக்கும். எல்லாமே எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா கீ ஆன்சரை பேஸ் பண்ணி தான் பேப்பர் வேல்யூஷனில் இருக்கும். அதனால் இது வரைக்கும் நான் அப்லோட் பண்ண ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய கீ ஆன்சரை நீங்கள் படிக்கக்கூடிய நோட்ஸில் வந்து பார்த்தா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இது எதுக்கு எப்படி 1 மார்க் 2 மார்க் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல். ஸோ இதான் அப்டேட்டு. தேங்க்யூ. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இன்னைக்கு இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் எப்படி வேல்யூஷன் பண்ணுறாங்க, எப்படி பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணணும், கொஸ்டின் வைஸும் பேஜ் வைஸும் வந்து பார்த்தீங்கன்னா 93 மார்க் எடுத்திருக்காங்க. ஸோ பப்ளிக் எக்ஸாமினேஷனில் என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லி காமன் இன்ஸ்ட்ரக்ஷன் இந்த மாதிரி வந்து கொடுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாமினேஷனில் நீங்கள் 10th இங்கிலீஷ் எழுதக்கூடிய முறைகள். ஸோ இந்த பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து வச்சுக்கோங்க. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பார்ட் 1 போட்டு 1 மார்க் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருக்காங்க. 1 மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா புக் பேக்கு நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த போயம் ரிலேட்டடான கொஷினை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதுக்கெல்லாம் இந்த சினாப்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா போடணும். இன்ட்ரடக்ஷன், த யங் சீகல், ரியாக்ஷன் டு பார்ட்னர்ஸ், ஸோ த யங்ஸ் ஒன் ஃபார் ஃபர்ஸ்ட் ஃபைட், லேண்டிங் ஆன் த சி, ரியாக்ஷன் ஆன் ஃபேமிலி, கன்க்ளூஷன், தீமு, மாரல். ஸோ இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட் எல்லாமே வந்து நீங்கள் கொடுத்து ஹைலைட் பண்ணி எழுதணும். ஸோ 10th இங்கிலீஷ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பேப்பர் ப்ரெசன்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ இந்த பேப்பர் ப்ரெசன்டேஷனை ஒரு மாடலுக்கு பார்த்து வச்சுக்கோங்க. இதான் 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் வேல்யூஷன் பண்ண கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் ஆன்சர் ஸ்கிரிப்ட். ஸோ இந்த மாதிரி நீங்களும் வரக்கூடிய 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு இந்த மாதிரி அழகாக ப்ரெசன்டேஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக வீடியோலாம் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ சினாப்சிஸ்லாம் போட்டு இந்த மாதிரி அழகாக ஹைலைட் பண்ணி தீம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா க்ளவுட்ஸ் ஃபார்மேஷன் மாதிரி கொடுத்து ப்ரெசன்டேஷன் பண்ணுங்கள். ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 10th இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு நல்லா நீட்டாக ப்ரெசன்டேஷன் பண்ணுங்கள். உங்களுடைய ப்ரெசன்டேஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேப்பரில் என்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகேட் பண்ணும். அதனால் 10th இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிற மாதிரி நிறைய கைட்லைன்ஸ் வந்து கொடுத்துருக்கேன் பேப்பர் ப்ரெசன்டேஷனுக்கு. இப்போ இதுக்கெல்லாம் சினாப்சிஸ் போட்டு அழகாக நீட்டாக வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணலாம், ஸ்டார் போட்டு. இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசன்டேஷன் எல்லாமே இருக்கணும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணக்கராசிரியர் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. ஸோ அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் வேல்யூஷன் பண்ண ஆன்சர் ஸ்கிரிப்டை நிறைய வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுவேன். அதே மாதிரி ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஆன்சர் கீ எல்லாமே வந்து கொடுத்துருக்கேன். அதையுமே வந்து நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. 10th இங்கிலீஷில் நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் எடுக்கிறதுக்கு
நம்ம மாணக்கராசி யூடியூப் சேனல் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ எல்லாம் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிருங்க. மறக்காத மாணக்கராசி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆல் வைங்க. ஸோ உடனுக்குடன் அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, டெலிகிராம் குரூப் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ 10th இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் சென்டம் மார்க் எடுக்கிறதுக்கு நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு கைட்லைன்ஸாக இருக்கும். அதனால் தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணிட்டு வாங்க. நான் 10th சம்மந்தமாக அப்டேட் பண்ணக்கூடிய கொஸ்டின் பேப்பர் ஆகட்டும், பேப்பர் ப்ரெசன்டேஷன் ஆகட்டும், எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஏன்னா சென்டம் மார்க் எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண இல்லை 10th இங்கிலீஷில். ஸோ அதனால் என்னென்ன கைட்லைன்ஸ் கொடுக்குறோன்னு அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீடியோவை ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சம்மரி ரேட்டிங்லாம் எப்படி எழுதணும்னு சொல்லி நீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காங்க. 10th இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் மெயினாக ப்ரெசன்டேஷன் வந்து நீட்டாக இருக்கணும். ஏன்னா ப்ரெசன்டேஷன் வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான மார்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. 1 மார்க் கரெக்டாக நீட்டாக எழுதிட்டு ஹேண்ட் ரைட்டிங் நல்லா ப்ரெசன்டேஷன் இருந்துச்சுன்னா ஸோ உங்களுக்கு எந்த கிராமர் மிஸ்டேக்கும் இருக்காதுன்னு சொல்லி பேப்பர் வேலிடேஷன் பண்ணுற ஸ்டாஃப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கிவன் பண்ணுவாங்க. அதனால் கொஞ்சம் நீட்டாக வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு டைம் தான் 10th பப்ளிக் எக்ஸாமில் தான் போகிறோம். அதை வந்து ரொம்ப அழகாக நீட்டாக ப்ரெசன்டேஷன் பண்ணுங்கள். மெயினாக ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக எழுதுங்க. இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸ் அண்டர்லைன் பண்ணுங்கள். கிராமட்டிக்கல் மிஸ்டேக், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடாது. ஸோ அதை வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணக்கராசி யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆல் வைங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ எல்லாம் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அடுத்தடுத்து அப்டேட் ஒன் போய் நான் அப்டேட் கொடுக்குறேன். ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இன்னைக்கு இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணக்கராசிரியர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. ஸோ 10th இங்கிலீஷ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருப்பீங்க. ஸோ நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கீங்க ஒரு டைமு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் ப்ரெசன்டேஷனில் ஒரு டைம் வந்து பார்த்துருங்க. இது வரைக்கும் நடந்த பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேலிடேஷன் கேம்பில் 10th இங்கிலீஷை எப்படி வந்து பேப்பர் வேலிடேஷன் பண்ணியிருக்காங்க, எப்படி மார்க் அலாட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி லாஸ்ட் மினிட் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு ப்ளஸ் ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேலிடேஷன் கேம்பில் வேலிடேஷன் பண்ண ஆன்சர் ஸ்கிரிப்ட்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பார்ட் 1 வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருக்காங்க. 1 மார்க்கில் 14க்கு வந்து பார்த்தீங்கன்னா 12 வந்து ஸ்கோர் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேலிடேஷன் கேம்பில் பேப்பர் வேலிடேஷன் ப்ராசஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய பேப்பர் ப்ரெசன்டேஷன் எல்லா வீடியோவுமே பாருங்கள். இது நீங்கள் பப்ளிக் எக்ஸாமினேஷனில் பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்போ தான் 10th வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து பப்ளிக் எக்ஸாமினேஷன் எழுதுறீங்க. 9th எல்லாமே வந்து ஆனுவல் எக்ஸாமினேஷன் இந்த மாதிரி எழுதிருப்பீங்க. அதனால் எப்படி வந்து பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேலிடேஷன் கேம்பில் வேலிடேஷன் பண்ணுறாங்க, கீ ஆன்சர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொடர்ந்து அப்டேட் பண்ணுவேன். ஸோ அந்த அப்டேட்லாம் உங்களுக்கு வரணும்னா மறக்காத மாணக்கராசி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆல் வைங்க. ஸோ தொடர்ந்து 10th இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்ன படிக்கணும் சென்டம்க்குன்னு சொல்லி நிறைய கைட்லைன்ஸ் கொடுத்துட்ருக்கேன். ஸோ அந்த இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கனாலே நீங்கள் நல்ல மார்க்கை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணலாம். ஸோ இதான் 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் பேப்பர் வேலிடேஷன் கேம்பில் வேலிடேஷன் பண்ண கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் ஆன்சர் ஸ்கிரிப்ட். இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேலிடேஷன் கேம்பில் வேலிடேஷன் ப்ராசஸ் எல்லாமே இருக்கும். நீங்கள் பேராகிராஃபில் எழுதும் போது இம்பார்ட்டன்ட் கண்டென்ட் சினானிம்ஸ் எழுதுவீங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்லைன் பண்ணுங்கள். ஸோ பேப்பர் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா நீட்டாக இருக்கணும். நீங்கள் 10th இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் 1 மார்க்கில் 14க்கு 14 கரெக்டாக எழுதிட்டிங்கன்னா அதுக்கு மேலே பேப்பர் வேலிடேஷன் பண்ணக்கூடிய ஸ்டாஃப்க்கு உங்கள் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வரும். ஸோ நீங்கள் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எதுவும் பண்ணியிருக்க மாட்டீங்க, எல்லாமே நீட்டாக எழுதிங்கன்னு சொல்லி உங்களுக்கு ஃபுல் மார்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க 100க்கு 100. ஸோ அப்போ 100க்கு 100 வாங்கணும்னா இந்த மாதிரி நிறைய ட்ரிக்ஸ் இருக்குது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. மெயினாக 1 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்டாக இருக்கணும். அதே மாதிரி இந்த கிராமர்லாம் இருக்குது பார்த்தீங்களா, 3 கிராமர் வரும், அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக கன்க்ளூஷன் கொடுங்க. மாரல் ரொம்ப ரொம்ப முக்கியம் பேராகிராஃப் கொஷனுக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுங்க. மறக்காத மாணக்கராசி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. இதான் 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் பேப்பர் வேலிடேஷன் கேம்பில் வேலிடேஷன் பண்ண ஒரு ஆன்சர் ஸ்கிரிப்ட். அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அழகாக நீட்டாக எழுதுங்க. ஸோ இப்படி தான் அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரைட் பண்ணணும். நோட்டீஸ் போர்டு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. ஸோ இது எல்லாமே ஒரு ஐடியா தான். எப்படி வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் பேப்பர் வேலிடேஷன் கேம்பில் வேலிடேஷன் பண்ணுறாங்க, எப்படி மார்க் அலாட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு சொல்லி ஜஸ்ட் நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் இந்த ஆன்சர் ஸ்கிரிப்ட்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ யூஸ் பண்ணதை ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நிறைய 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேலிடேஷன் கேம்பில் வேலிடேஷன் பண்ண ஆன்சர் ஸ்கிரிப்ட் எல்லாமே நான் தொடர்ந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ அந்த அப்டேட்லாம் உங்களுக்கு வரணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணக்கூடிய பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ எல்லாமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகிட்டு இருக்கும். ஸோ இதான் அப்டேட்டு. தேங்க்யூ.
வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கர் ஆசிரியர். இன்னைக்கு இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணக்கர் ஆசிரியர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள். ஸோ 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு இருப்பீங்க. நீங்கள் பப்ளிக் எக்ஸாமினேஷன் போகிறதுக்கு முன்னாடி இந்த ப்ரெசன்டேஷன் வீடியோலாம் ஒரு டைம் பார்த்துருங்க. பப்ளிக் எக்ஸாம் பேப்பரேஷன் கேம்பில் எப்படி வேல்யூஷன் பண்ணுறாங்க, எப்படி மார்க் அலாட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு சொல்லி ஜஸ்ட் நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆன்சர் ஸ்கிரிப்ட் பொறுத்த வரைக்கும் 93 வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே எப்படி பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி 1 by 1 பார்க்கலாம். மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பார்ட் 1ன்னு போட்டு 1 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் வெளில போட்டு உள்ள ஆப்ஷன் போட்டு அழகாக நீட்டாக எழுதியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் பேப்பர் வேல்யூஷன் ப்ராசஸ் எல்லாமே இருக்கும். இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாடலுக்கு பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் நிறைய பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ, அதாவது பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் கீ ஆன்சரை பேஸ் பண்ணி எப்படி வேல்யூஷன் பண்ணுறாங்கன்னு சொல்லி தொடர்ந்து நம்ம வீடியோ அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ அந்த அப்டேட்லாம் உங்களுக்கு வரணும்னா மாணக்கர் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே ஒரு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. இப்போ வந்து இந்த பேராகிராஃப்லாம் எழுதும் போது ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. சினானம்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். அந்த சினானம்ஸ் பாக்ஸில் போட்டு அதுக்கப்புறம் கீழே இன்ட்ரடக்ஷன் கண்டிப்பாக இருக்கணும், கன்க்ளூஷன் இருக்கணும். ஸோ இதெல்லாம் தான் பேப்பர் வேல்யூஷன் பண்ணுற இங்கிலீஷ் ஸ்டாப் 10th இங்கிலீஷ் பேப்பர் வேல்யூஷன் பண்ணுற ஸ்டாப் எல்லாமே வந்து எதிர்பார்ப்பாங்க. ஸோ கிராமட்டிக்கல் மிஸ்டேக் வந்து எதுவுமே இருக்கக்கூடாது. அதனால் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எல்லாம் நீட்டாக வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். மெயினாக மாணக்கர் ஆசிரியர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் எப்படி பேப்பர் வேல்யூஷன் பண்ணுறாங்கன்னு சொல்லி தொடர்ந்து இந்த மாதிரி ப்ரெசன்டேஷன் வீடியோலாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த ப்ரெசன்டேஷன் வீடியோலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா 10th இங்கிலீஷ் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் எப்படி பேப்பர் வேல்யூஷன் பண்ணுறாங்க, மார்க் அலாட்மெண்ட் வந்து எப்படி கொடுக்குறாங்கன்னு சொல்லி ஜஸ்ட் அனலைஸ் பண்ணுறதுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கொடுப்பாங்க. ஸோ அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு பொறுத்த வரைக்கும் நல்லா நீட்டாக ப்ரெசன்டேஷன் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் அதிகமாக வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணுங்கள். லெட்டர் ரைட்டிங்கு இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணக்கர் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நிறைய ப்ரெசன்டேஷன் வீடியோ இருக்குது, அதெல்லாம் நான் 1 by 1 வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் நீங்கள் 10th இங்கிலீஷில் சென்டர் மார்க் வந்து ஸ்கோர் பண்ணுறதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய கைட்லைன்ஸு பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சம்மரி ரைட்டிங் பொறுத்த வரைக்கும் டிபார்டேஷன் டைட்டில் கொடுத்துருக்காங்க, ரப் காப்பி எழுதி அதை வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு எடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃபேர் காப்பி எழுதி டிபார்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் வேல்யூஷன் ப்ராசஸ் எல்லாமே இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். மாணக்கர் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள். அடுத்தடுத்து நிறைய ப்ரெசன்டேஷன்லாம் இருக்குது. அந்த ப்ரெசன்டேஷன் வீடியோ எல்லாம் நம்ம 1 by 1 பார்க்கலாம். மறக்காத வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.